வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. இது ஆர்கே கோடூரு விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிடையாது. இது நேஷ்னல் லெவல் கொண்டு போயாச்சு. இனிமே இட்ஸ் நேஷ்னல் பாலிடிக்ஸ். நேற்று ஜனவரி 12th வைல் விஜய் இஸ் ஃபேஸிங் இட் சிபிஐ சம்மன் கொடுத்தாங்க. விஜய் அதுக்கு அட்டென்ட் பண்ண டைமில் ஒரு இம்பார்ட்டண்ட் ட்வீட் ஒன்று வந்திருக்கு. ஒரு முக்கியமான ட்வீட் ஒன்று வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் none other than மிஸ்டர் ராகுல் காந்தி. ராகுல் அந்த ட்வீட்டில் வெறும் விஜயை ஜனநாயகன் படத்தை சப்போர்ட் பண்ணல. ஹீ இஸ் பிளேமிங் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த ட்வீட் ராகுல் சேஸ், மிஸ்டர் மோடி, யூ வில் நெவர் சக்சீட் இன் சப்ரெஸிங் தி வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள்னு ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார். மிஸ்டர் மோடி, தமிழ் மக்களோட வாய்ஸை நீங்கள் சப்ரெஸ் பண்ணுறதில் எப்போவுமே ஜெயிக்க மாட்டீங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். வெயிட் அ மினிட், எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி தேஜா மாதிரி இருக்குல்ல? ஆமாம், 2017 இதே மாதிரி மெர்சல் படம் ரிலீஸ் ஆகும்போது பிஜேபியிலேருந்து விஜயா அட்டாக் பண்ணாங்க. அந்த டைம்லேயுமே மிஸ்டர் ராகுல் விஜய் படத்துக்கு சப்போர்ட்டாக பிஜேபிக்கு எகனஸ்டாக ட்வீட் பண்ணியிருந்தார். சரி, இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். விஜய் அண்ட் ராகுல்ஸ் கனெக்ஷன் and censor conspiracy and the CBI pressure that is given to Vijay. டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இது மீடியா உங்களுக்கு சொல்லாது. முதல்ல ராகுல் அண்ட் விஜய்ஸ் கனெக்ஷன். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போது ரூல் பண்ணது டிஎம்கே, காங்கிரஸ் அந்த டிஎம்கேவோட அலைன்ஸில் இருக்காங்க. டிஎம்கேவோட அலைன்ஸில் இருந்துமே ராகுல் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இது வெறும் கான்ஸ்டன்சிக்கு எகனஸ்டாக, பிஜேபிக்கு எகனஸ்டாக இருக்கிறதுனால அவர் சப்போர்ட் பண்ணுறாரா? இல்லை, ஏதாவது கூட்டணி கணக்குகள் பின்னாடி இருக்கா? இப்போது நம்ம குவிக்காக ராகுல் ட்வீட்டில் என்ன பண்ணார் பார்ப்போமா? ஹி கொஸ்டின் ஐபி மினிஸ்ட்ரிஸ் அட்டாக்கிங் விஜய்ஸ் ஜனநாயகன் மூவி ஸ்டாப்பிங் ஆஃப் இட். And Mr. Modi, you will never succeed in suppressing the voice of Tamil people சொன்னார். ஸோ இந்த ஐபி மினிஸ்ட்ரி இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. விஜய் மேலே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, ஜனநாயகன் படத்து மேலே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அதே டைமில் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தமிழ் மக்களோட குரலை அவங்களால் சப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தார். இதே டைமில் 2017 இந்த மாதிரி மெர்சல் படத்துக்கு பிரச்சனை வரும்போது அவர் தமிழ் கல்ச்சர் நீங்கள் சப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு பேசியிருந்தார். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இப்போ 2017 விஜய் மெர்சல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போவுமே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் அப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, 2017 ராகுல் விஜயை சப்போர்ட் பண்ணுறப்போ அவர் வெறும் ஆக்டர் விஜய். ஆனால் இப்போ 2026 ராகுல் விஜயை சப்போர்ட் பண்ணி மெர்சல் படத்தை சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஹீஸ் அ டிவிகே சீஃப். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுற பார்ட்டியில் ஒன் ஆஃப் தி குட் பார்ட்டி ஹேஸ் தி எபிலிட்டி டு வின் இந்த எலெக்ஷன்ஸ் அண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் 2026. அப்போது சப்போர்ட் பண்ணுறதில் விட இப்போது 100 டைம்ஸ் பெனிஃபிட் ராகுலுக்கு இருக்குது. ஏன்னா ராகுல் காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஸ் டைரெக்டாக விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. சிபிஐ, இடி, ஐடி, இப்போது இந்த சென்சாரும் வாஸ் ஆக்டிங் எகனஸ்ட் மிஸ்டர் விஜய். இப்போ நம்ம குவிக்காக அவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு வருவோமா?
தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகாரத்தில பவர்லேயுமே ஷேரிங் வேணும், அதிகாரத்தில பங்கு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க டிஎம்கே. வா டிஎம்கே சைடில் இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருக்காங்க. ஸ்டாலின் ஃப்ரீமாக இருக்கார், கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது காங்கிரஸ் சைடில் இருந்து டிஎம்கேக்கு ஒரு வார்னிங் ஹிண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலனா எங்களுக்கு இன்னொரு டோர் ஓப்பனில் இருக்குது, நாங்கள் அங்கே போயிடுவோம்னு சொல்லி. இப்போது கரண்ட் சினாரியோக்கு வரும். டபுள் அட்டாக். What is happening and why all this happening in a single week? Is it a coincidence? Censor issues and CBI summons and CBI inquiries at Delhi? No. These are constructed attacks on Mr. Vijay. Attack number 1, it's a legal battle and legal pressure. உங்களுக்கே தெரியும், கரூரில் நடந்த ஸ்டாம்பேடில் 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்காக இன்வெஸ்டிகேஷன், அந்த விசாரணைக்காக ஹை விட்னஸ்ன்னு சொல்லி விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஜனவரி 12th விஜய் வந்து டெல்லியில் போய் சிபிஐ ஆஃபீஸில் அட்டெண்ட் ஆகினார். ஆல்மோஸ்ட் 7 hours வந்து சிபிஐ ஆஃபீஸ் உள்ளதாக இருக்காங்க. 7 hours விஜய் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் 7 hours கேள்வி கேட்டதுக்கப்புறமும் அவர் மறுநாள் 13th வர சொல்லி கேட்டாங்க. அவர் லைக், I wanted to be with my people at Tamil Nadu as the Pongal festival. So he requested them and got permissions and then flew back to Tamil Nadu. அதே மாதிரி தி ஃபைனான்ஷியல் ப்ரெஷர். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தராமல் அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து December 19th அன்றைக்கி ஃபிலிம் சப்மிட் பண்ணாங்க. 24 கட்ஸ் கொடுத்தாங்க. ஃபிலிம் சைடில் இருந்து, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து அந்த கட்ஸ் ஆக்செப்ட் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணாங்க. இருந்தாலுமே தே வித் ஹெல்த் த சென்சார் சர்டிஃபிகேட். ஓன்லி த மோட்டிவ் இஸ் த பொலிட்டிக்கல் மோட்டிவ். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க மூவி சைடில் இருந்து. ஸோ ஜஸ்டிஸ் பி ஆஷா அவர்கள் வந்து 2-3 நாள் அந்த பிளெட்ஜ் கேட்டுட்டு January 19 மார்னிங் படத்துக்கு UIA சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. வித்தின் 30 minutesலேயே அவங்க வந்து கமிட்டிக்கு போயிட்டு அந்த ஸ்டே வந்து வித் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போது ஜனநாயகன் படத்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எங்களோட சைடு கேட்காம நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சென்சார் போர்டு வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே இவ்வளோ ப்ரொடக்டிவாக நடக்கிற எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியுதா? இல்லை. இது வந்து விஜய்க்கு கொடுக்குற ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் and then political pressure and then CBI pressure to attract him, to force him to join the BJP alliance. எங்கள் கூட அலைன்ஸில் வர்றதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க இவ்வளோவுமே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க விஜய்க்கு. ஆனால் அவர் வந்து மிச்ச பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி சிபிஐ என்கொயரினா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த பிரச்சனை பண்ணாமல், எந்த ட்ராமா பண்ணாமல் அவர் டெல்லிக்கு போயிட்டு இந்த சிபிஐ ஆஃபீஸில் 7 hours அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லி வந்திருக்காரு. அங்கே அலைன்ஸ் அவங்க கூட போகிறதுக்கு இவர் ஒத்துக்கலைன்னு சொல்லி மறுபடியும் சம்மன் கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லி விஜயா தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. ராகுல் அவருக்கு தெரியும் விஜய் தான் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதான் ராகுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஜேபி அவங்களுக்கு தெரியும், பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக அவங்க அலைன்ஸ்க்கு பெரிய ஃபாலோயிங் கிடையாது, பெரிய மக்கள் சப்போர்ட் கிடையாது, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டில் வந்து பவர் ஜெயிக்கணும்னா விஜய் அவங்க அலைன்ஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் விஜய் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் விஜய் அவங்க கூட்டணிக்குள்ளே போகாமல் ஸ்ட்ராங்காக அவரோட கட்சி அவர் நிற்கிறாங்க. ஸோ நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யாருக்கு பிரச்சனை? டிஎம்கே. ராகுல் இஸ் ஹிண்டிங் டிஎம்கே தட் அவங்க இந்த அதிகாரத்தில் பங்கு, பவர் இந்த அலைன்ஸில் கொடுக்கலன்னா நாங்கள் விஜய் பார்ட்டி டிவிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு டிஎம்கேக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த பிஜேபி விஜய்க்கு பிரச்சனை கொடுக்குறோம், விஜய்க்கு ப்ரெஷர் பண்ணுறோம், அவரை வந்து
நம்ம கட்சி அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணுற இந்த விஷயம் எல்லாமே இப்போது விஜய மேக்கிங் ஹிம் ஹீரோ இன் தி நேஷ்னல் வைட். தேசிய அளவில் இப்போ விஜய் தான் டாக்கிங் பாயிண்ட், விஜய் தான் ஹீரோ. படத்தில் கிடையாது, நிஜத்துலேயுமே விஜய் தான் ஹீரோ. இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்கள். சென்சார் இஷ்யூ, சிபிஐ என்கொயரி, பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இதெல்லாம் வர்றது பிஜேபி சைட்லேருந்து அவங்க அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. விஜய் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால enemy is a friend. So Rahul is supporting the TVK, though they are in alliance with the DMK. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகுல் இஸ் ரியலி சப்போர்ட்டிங் விஜய் regarding the rights or ஏதாவது பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கா? உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு நாடு செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.